அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தில் கபீருல் முத்தஆல் ஸவாஉம் மின்கும் மன் அஸர்ரல் கௌல வமன் ஜஹர பிஹி வமன் ஹுவ முஸ்தக்ஃபின் பில் லைலி வஸாரிபும் பின் நஹார். ஆமன்னா பில்லாஹ் ஸதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். மறைவான விஷயங்களை அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். நேரடியான விஷயங்களையும் அறிந்திருக்கிறான். மகா பெரியவனாக இருக்கிறான். மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். ஒரு சொல்லை நீங்கள் மறைத்து பேசினாலும் பகிரங்கமாக பேசினாலும் எல்லோருமே அல்லாஹுக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள். இரவுடைய இருட்டிலே மறைந்திருப்பவரும் சரி, பட்டப்பகலில் நடமாடிக்கொண்டிருப்போரும் சரி, எல்லோரும் அல்லாஹுடைய பார்வையிலே சமமானவர்கள் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இங்கே எடுத்துரைக்கிறான். அல்லாஹுடைய தாத்து சிஃபாத்து பற்றி நாம் அதிகம் நம்பியிருக்கிறோம். தாத்து என்றால் உள்ளமை, சிஃபாத்து என்றால் பண்புகள். அந்த பண்புகளைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுக்கான பண்புகள் என்ன? எல்லா மறைவான விஷயங்களும் அவனுக்கு தெரியும், கண்கூடான விஷயங்களும் தெரியும். உலக படைப்புகளில் எல்லா படைப்புகளையும் விட அவன் மகா பெரியவன். அல் கபீர், அல் முத்தஆல், எல்லோரையும் விட மிக உயர்ந்தவன். நாம் ஒரு சொல்லை மறைத்து பேசினாலும் அதே போன்று பகிரங்கமாக பேசினாலும் இரண்டுமே அவனுக்கு சமம்தான். மறைத்து பேசினால் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. ஓப்பனாக பேசினால்தான் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. இரவனுடைய இருட்டிலே ஒருவர் மறைந்திருக்கிறார், அவரும் அல்லாஹ்விடத்திலே சமம்தான். பகலிலே சாரிபுன் என்றால் நடமாடிக்கொண்டிருப்பவர், முஸ்தக்ஃபின் என்றால் மறைந்திருப்பவர் என்பது பொருளாகும். அசர்ர என்றால் மறைத்து பேசுபவர், ஜஹர என்றால் சப்தமிட்டு பேசுபவர் என்பது பொருள். எல்லாமே அல்லாஹ்வுக்கு சமமானவர்கள் தான். மிக முக்கியமான வசனம் அல்லாஹ்வுடைய பண்பியல் பற்றி இங்கே நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தக்தீரை ஏற்றாக வேண்டும். தக்தீர் என்றால் இறைவனுடைய விதி. எல்லாமே இறைவனுடைய விதி பிரகாரம்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தக்தீருக்கு தமிழிலே பொருள் இறைவனுடைய விதி. ஒருபோதும் மனிதன் தக்தீரை மறுக்கவே கூடாது. மாபதுல் ஜுஹனி என்பவர், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தும் கூட அவர் என்ன செய்தார்? பேசிக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு மனிதரும் அவரவர் செய்கின்ற அந்த உழைப்புகளுக்கு ஏற்பத்தான் செயல்கள் வெளிப்படுகின்றன. அது அவரை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கரம் சார்ந்ததாக இருக்கிறது. விதி என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அவர் முஸ்லீமாக இருந்தும் கூட சொல்லி கொண்டிருந்தார். இந்த விஷயம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஹஜ்ரத் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த போது சொன்னார்கள். அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அவரிடத்தில் எடுத்து சொல்லிவிடுங்கள். என்ன சொல்லிவிடுங்கள்? நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன். காரணம், நீங்கள் விதியை மறுக்கிறீர்கள். விதியை மறுப்பவரை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்க மாட்டான். இந்த நிலைமையிலே நீங்கள் மழையளவு தானம் தந்தாலும் கூட அந்த தானத்தை ஏற்க மாட்டான். விதியை மறுத்து கொண்டே ஒரு முஸ்லீமாக இருந்து மழையளவு ஜபல் அளவுக்கு தானம் செய்தாலும் கூட தானத்தை ஏற்க மாட்டான். எனவே உம்மிடமிருந்து நான் விலகிவிட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அனுப்பியதாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நமக்கு எடுத்துரைக்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் விதியை நம்பியாக வேண்டும். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். அவனுடைய அந்த அறிவுக்கு ஏற்ப எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய சிற்றறிவை வைத்து நாம் எதையும் யோசிக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டுமென்றால் நமக்கு புறக்கண்கள் வேணும், அதே போன்று வெளிச்சம் வேண்டும், அதே போன்று திசை வேண்டும், இடம் வேண்டும். இவை யாவும் ஒன்றிணைந்திருந்தால்தான் நாம் பார்க்க முடியும். அது நாம் வாட்ஸ்அப் தளங்கள் மூலமாக பார்த்தாலும் சரி, இணையதளங்கள் மூலமாக பார்த்தாலும் சரி, இதெல்லாம் தேவைப்படுகிறதா? வெளிச்சம் தேவைப்படுகிறதா இல்லையா? புறக்கண்கள் தேவைப்படுகிறதா இல்லையா? ஆனால் அல்லாஹுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. எந்த காரணிகளும் அல்லாஹுவை கட்டுப்படுத்தாது. எந்த காரணிகளும் இல்லாமலேயே அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் எனும்போது, அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பின்னால்
நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் அருமை சகோதரர்களே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் இறக்கப் போகிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரன் இறக்கப் போகிறார், நீங்கள் வந்து பார்த்து செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லி அனுப்பினார்கள், கொடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், எடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேளுங்கள் என்று பதில் சொல்லி அனுப்பியதாக நாம் பார்க்கிறோம். தங்களுடைய மகளை எப்படி தஸ்கீத் செய்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் ஒன்றை எடுத்துக்கொள்கிறான் என்றால் அந்த எடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நமக்கு அல்லாஹ் ஒன்று கொடுக்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்படியான அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் எனும்போது நீங்கள் பதஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் அதற்காக வேண்டி கவலைப்பட வேண்டாம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்கின்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விடுங்கள். விதியின் பிரகாரம் தான் அத்தனையும் தவணைப்படி தான் நடக்கிறது. அந்த வார்த்தையினுடைய முடிவு அது எல்லாமே தவணைப்படி தான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு நல்ல விஷயங்கள் பல எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரிகிறது. இன்றைக்கு நவீன உலகத்தில், கணினி உலகத்தில் நுனி விரலிலே என்ன செய்கிறார்கள்? பிரபஞ்சத்தையே நுனி விரலிலே வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார். ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு மின் காந்த அலைகள் மூலமாக ஒளியை அனுப்பி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சிலிக்கான் சில் மூலமாக மின்காந்த அலைகள் மூலமாக ஒளியை பதிவு செய்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு முனையிலிருந்து நீடூர் நைவாசிலிருந்து அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. செய்தியை பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள், முகத்தையும் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு அவன் இயங்க முடிகிறது என்றால் அத்தனையும் படைத்த இறைவன் அவன் எவன் மகாவல்லவன், அனைத்து விஷயங்களும் அறிந்தவன் தானே. அந்த மூளையை தந்தவன் அல்லாஹ் தானே, அந்த சிந்தனையை தந்தவன், அந்த ஆய்வை தந்தவன் அல்லாஹ் தானே. எனவே அல்லாஹுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னுடைய மகத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் கிசு என்று பேசினாலும் கூட அல்லாஹுக்கு தெரியும், மெதுவாக பேசினாலும் கூட தெரியும், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த வசனம் அதைத்தான், ஆலிமுல் கைபி வஷஹாதா மன் அசரல் கவுல மன் ஜஹரபி. அசர் என்றால் மெதுவாக கிசு என்று பேசுவது, ஜஹர் என்றால் சத்தமிட்டு பேசுவது. எல்லாருமே அல்லாஹ்வுக்கு சமம். நமக்கு எல்லோரும் சமமா? பக்கத்திலே இருவர் காதுக்குள்ளே ஒருத்தர் பேசினார் என்றால் நமக்கு அது கேட்குமா? நாம் அதை விளங்கி கொள்ள முடியுமா? நம்மால் முடியாதே. ஆனால் அல்லாஹ்வுக்கு அத்தனை பேரும் சமம். ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி பள்ளிவாசலில் உரையாடி கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். தம்முடைய கணவருக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீட்டினுடைய ஒரு முனையிலே நான் அமர்ந்து கொண்டு அந்த இருவரும் மெதுவாக பேசி கொண்டிருந்ததை நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாதி புரிகிறது, பாதி புரியவில்லை. நான் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பாருங்கள், சில மணித்துளிகளில் அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். அந்த அம்மணி அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்களோ அதை அப்படியே அல்லாஹ் சில மணித்துளிகளிலே வசனமாக இறக்கி விட்டான். கது சமி அல்லாஹு கவுலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு ஸமீஉன் அலீம். எந்த பெண்மணி உங்களிடத்திலே தம்முடைய கணவர் விஷயமாக துஜாதில் என்றால் விவாதித்து கொண்டிருக்கிறார்களோ, இப்போ தஷ்தக்கி இலல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்போ எஸ்மௌ தஹாவுரக்குமா என்று வருகிறது. உங்களுடைய சம்பாஷணையை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறது. அருகே அமர்ந்திருக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு துல்லியமாக விளங்க முடியவில்லை. ஆனால் அல்லாஹுக்கு கேட்கிறது. அல்லாஹ் அடுத்த நிமிஷம் சூறாவை இறக்கி வைக்கிறான். கதுசமியெல்லாம் நாம் சூறா ஒதுக்குறோம் இல்லையா? இந்த சம்பவத்தை மையமாக வைத்துத்தான் அந்த ஒரு பக்கம் பூராவும் அந்த பெண்மணி என்ன முறையிட்டார்கள், கணவருக்கும் அவர்களுக்கும் இடையில் என்ன பிரச்சனை, அதற்கான தீர்வுகள் என்ன, கஃபாராக்கள் என்ன, குற்ற பரிகாரங்கள் என்ன, தாங்கள் வீட்டிற்கு சென்றால் புரட்டி பாருங்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய அந்த கல்வி ஞானம், மறை ஞானம் எப்படிப்பட்ட ஒரு மிகைப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம்.
எனவே இந்த வசனங்களை வைத்து அல்லாஹ்வுடைய உள்ளமையை அறிந்து கொள்கிறோம், அவனுடைய பண்புகளை அறிந்து கொள்கிறோம். அத்தனையும் அல்லாஹ் விதித்த விதிப்பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை காலம் இருக்கிறது. அந்த தவணை காலம் முடிந்துவிட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும் என்கின்ற அந்த நம்பிக்கை அகீதாவை ஊட்டக்கூடிய இந்த வசனத்தை ஆராய்வோமாக, அறிவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.